என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? நானு ஆ, பாத்தீங்கன்னா கொளிஞ்சி இலை. கொழுந்து இலையா? இதுதான் கொளிஞ்சி. பாத்துக்கோ, ம், இந்த மாதிரி விதையோட இப்படிதான் இருக்கும் கொளிஞ்சி. ம், இது பார்த்தோன்னா நம்ம வீட்டுல கொஞ்சம் செடியெல்லாம் இருக்கு, ரோஜா செடியெல்லாம். ம். அது உரத்துக்காக இதை பறிச்சுட்டு இருக்கேன். ஓ, இது உரம், செடி உரத்துக்காக. இது வந்து நம்ம வீட்டுல போயிட்டு நல்லா கட் பண்ணி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு செடி வேர்க்கடியில ஒவ்வொரு கை வச்சா போதும். செடி ரோஸ் செடினாலும் சரி என்னன்னாலும் சூப்பரா வரும். ஆனா இதை விட ஒண்ணு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வயல்காடு இருக்கு. ம், ம். இந்த வயல்காட்டுல அந்த காலத்துல இந்த செடியைத்தான் போடுவாங்க உரத்துக்கு. அப்ப நெல்லு நல்லா சூப்பரா விளையும். அப்ப நம்மளுக்கு வந்து சாப்பிடறப்போ அது கெமிக்கல் இல்லாத உணவா இருந்துச்சு. ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி மருந்து மாதிரி யூஸ் பண்றதா இருக்காங்க. நல்ல விளையும். ஆனா இப்ப என்னன்னா இப்ப மருந்து அடிக்கிறாங்க. இதனால நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நோய் தான் ஜாஸ்தி ஆகுது. ஆனா இது வந்து அந்த காலத்துல முறைப்படியா நல்ல செடிகளுக்கு உரமா இருந்துச்சு. இப்பயும் நம்ம செடிகளுக்கு, வீட்டு செடிகளுக்கு எல்லாம் இது உரமா யூஸ் பண்ணலாம்.